அன்பான உறவுகளுக்கு நான் அபூபக்கர். அண்மையில் கவின் அப்படின்ற படித்த பட்டதாரி பையன் ஆணவ படுகொலை செய்யப்பட்டான். இப்போ இந்த ஆணவ படுகொலையை தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் வேணும், கவினுக்கு உரிய நீதி கிடைக்கணும், அந்த பையனை கொலை செய்த அந்த பையனுடைய காதலியினுடைய தம்பி சுர்ஜித், இப்போ அவனை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க, அவனுடைய அப்பா வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க, உங்கள் அம்மாவையும் கைது செய்யணும், கவினுடைய குடும்பத்திற்கு உரிய இழப்பீட்டை வழங்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய கோரிக்கைகள் வந்து எழுந்திருக்கு. இப்போ இந்த கவிஞருடைய அந்த படுகொலையை தொடர்ந்து நமக்கு வந்து இது குறித்து யாரெல்லாம் பேசியிருக்கிறா, யார் யாரெல்லாம் பேசல அப்படின்றது குறித்து இந்த வீடியோ நம்ம பேசியிருக்கிறோம். அரசியல் தளத்திலையா? அரசியல் தளத்துல முக்கியமாக இதுல பேசாம ரெண்டு முக்கிய நபர்கள் இருக்கிறாங்க. ஒன்னு ஐயா ஸ்டாலின், இன்னொன்னு நாங்க தான் வந்து 26ல வந்து பெரிய மாற்றத்தை நிகழ்த்த போறோம் அப்படின்ற இந்த புரட்சி புண்ணாக்கு விஜய், அனில் குஞ்சியல், தலைமை அணில், இந்த தலைமை அணிலும் இந்த ஸ்டாலினும் பேசாம இருக்கிறாங்க. இவர்கள் பேசாம இருக்கிறதுக்கான பின்னாடி இருக்கக்கூடிய ஓட்டு அரசியல் என்ன, மர்மம் என்ன அப்படின்றது குறித்து பேச இருக்கிறோம். அதே மாதிரி ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் கேட்கிறோம்ல, ஆமா, இந்த தனிச்சட்டத்தை இயற்றுவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் கிடையாது, ஒன்றியத்திலிருந்து ஒப்புதல் வரணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் திமுகவை சேர்ந்த கழக கொத்தடிமை உடன்பிறப்புகள் ஊட்டிட்டு இருக்கிறாங்க. அப்படியா? ஆமா, இதெல்லாம் குறித்து தான் விரிவாக தெளிவாக இந்த வீடியோல நம்ம பேச இருக்கிறோம். சரி, ஓகே. முதலாவதாக இந்த 28ஆம் தேதி அந்த சம்பவம் வந்து நடக்குது. என்ன காலையில என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னா, அந்த கவின்ற பையன் டிசிஎஸ்ல ஒரு பெரிய ஜாப்ல இருக்கிறான். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் 2 லட்சம் கண்டிப்பா மாசத்துக்கு வந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு பையன், நல்ல படிச்ச பையன், ஃபேமிலியுமே வந்து ஓரளவுக்கு வெல்த்தியான ஒரு ஃபேமிலி தான். என்ன இங்க பிரச்சனை அப்படின்னா சாதி தான் பிரச்சனை. அப்போ பணம் பிரச்சனை இல்லை, அவன் வேலை பிரச்சனை இல்லை, படிச்ச படிப்பு பிரச்சனை இல்லை, எல்லாமே இருக்குது. ஒன்னே ஒண்ணு என்ன அந்த படுகொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடியதுன்னா சாதி. அப்ப சாதியின் அடிப்படையில நீ எனக்கு கீழானவன், நான் உனக்கு மேலானவன், ஏன் சாதியை சேர்ந்த என்னுடைய அக்காவை நீ வந்து எப்படி தாழ்ந்த சாதியான நீ எப்படி காதலிக்கலாம்? முதல்ல இந்த மனநிலை எப்படி இருக்கு பாரு. நான் வந்து இத பெரிய அவமானமா பாக்குறேன். தமிழ் இனம் வந்து உலகத்திற்கே நாகரிகத்தை சொல்லிக் கொடுத்த இனம். 5300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இரும்பை பயன்படுத்தி உலகத்தில் முதல் முறையாக இரும்பு நாகரிகத்தில் அடியெடுத்து வைத்த இனம் அப்படின்னு எல்லாம் பெருமை பேசுற இந்த நேரத்துல தான் ஜாதிக்காக ஒரு சக இனத்தை சேர்ந்த இன்னொரு இளைஞனை வெட்டி கொலையும் செஞ்சிருக்கிறோம். இப்ப வெளிநாட்டுல இருக்கிற ஒருத்தன் இதை எப்படி பார்ப்பான்? எதுக்காக இந்த கொலை நடந்துச்சு? ஒண்ணும் இல்லப்பா, அவரோட அக்காவை இவர் லவ் பண்ணிட்டாராம், அதனால கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா அவன் என்ன நினைப்பான்? நம்மளை பத்தியும் இந்த இனத்தை பத்தியும் இந்த மக்களை பத்தியும் அவன் எப்படியெல்லாம் யோசிப்பான்? இவங்கெல்லாம் இன்னும் காட்டு மிராண்டியாவே இருக்கிறாங்க அப்படின்னு யோசிக்க மாட்டான். பையன் படிச்சிருக்கிறான், நீ சொன்ன மாதிரி நல்ல வேலையில இருக்கிறான், நல்ல சம்பளம் வாங்குறான், குடும்பமும் நல்ல வெல் செட்டில் ஆன ஒரு குடும்பம் தான். அப்படி இருந்தும் கூட அந்த பெண்ணின் தம்பிக்கு எது கண்ணுல பட்டு இருக்குன்னா அவனுடைய சாதி. அந்த சாதியை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு போய் அவனை கொடூரமா வெட்டி கொண்டு இருக்கிறானே, இவன் எவ்வளவு பெரிய பைத்தியக்காரனா இருந்திருப்பான் யோசிச்சு பாரு. அவனுமே சுர்ஜித்துமே நல்ல ஒரு தடகள வீரன் சொல்றான். அவனுக்கு பின்னாடியுமே அத்லெட் நிறைய மெடல்ஸ் வாங்கி இருக்கிறான். அவனுமே திறமையான பையன் தான். ஆனா எது அவனை வந்து ஊக்குவிச்சிருக்குதுன்னா மண்டையில் இருக்கக்கூடிய அந்த சாதிய சாக்கடை. அதுவும் பாரு, ஒரு காவல்துறை குடும்பத்துல பிறந்த ஒரு பையன் மனசுல இந்த அளவுக்கு சாதிய, அப்பாவும் காவலர் அம்மாவும் காவலர், ஆமா, ரெண்டு பேருமே இந்த அளவுக்கு அந்த சாதிய நஞ்சு ஊடுருவிருக்கு அப்படின்னா அவங்க பெற்றோர்கள் அந்த பையன்கிட்ட என்னதான் சொல்லி வளர்த்திருப்பாங்க? ரெண்டாவது, ஒரு காவல்துறை குடும்பத்தை சேர்ந்த அந்த பையன் இன்ஸ்டாகிராம்ல முழுக்க முழுக்க கையில ஆயுதங்களோட புகைப்படங்களை பகிர்ந்து இருக்கிறாரு. ஸ்டோரிஸ் போடுறது, ரீல்ஸ் போடுறது, இந்த மாதிரியான வேலைகளை ஒரு காவல் அதிகாரியா நான் பார்த்தேன். அவங்க அப்பா அம்மா பாக்குறாங்க, அது ஒரு கேள்வி. ரெண்டாவது, உளவுத்துறை எங்க போச்சு? கரெக்ட். இதெல்லாம் இது பண்றதுக்கு தான் சைபர் கிரைம் வச்சிருக்காங்க, சைபர் நெட்வொர்க் வச்சிருக்காங்க. மீம்ஸ் போட்டவங்க இது பண்றாங்களே, கரெக்ட். அப்ப மீம்ஸ் எல்லாம் அந்த போலீஸினுடைய கண்ணில் படக்கூடிய இந்த காவல்துறைக்கு பட்டாக்கத்தியோட வெட்டுக்கத்தியோட ஒருத்தன் வந்து இப்படி ஸ்டோரி போடுறான். 1 2 இல்ல, 10க்கும் மேற்பட்ட ஸ்டோரிஸ் அவன் போட்டுருக்கான். ஏப்ரல்ல போட்டிருக்கான், மேல போட்டிருக்கான், ஜூன்ல போட்டிருக்கான், ஜூலைல போட்டிருக்கான். இந்த படுகொலை நடப்பதற்கு 10-20 நாளைக்கு முன்பாக வரைக்கும் தொடர்ச்சியா போட்டுட்டு இருக்கான். அப்ப உளவுத்துறை என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்கு? ஒரு தடவை ஒருத்தன் கத்தி வச்சுட்டு போறாங்க, ஏதோ சீன் போடுறதுக்காக போடுறான் அப்படின்னு போலாம். தொடர்ச்சியா ஹெபிச்சுவலா ஒருத்தன் இதே போடுறான்னா இவனுக்கு பின்னாடி என்ன மோட்டிவோட இவன் போடுறான்? இன்னொன்னு, அவன் இருக்கிற இடத்த, அவன் சேர்ற நபர்கள் எல்லாம் பார்த்தா எல்லாம் கூலிப்படை ஆட்கள் கூட சேர்ற மாதிரி இருக்குது. அப்ப இவ்வளவு இருந்தும் கூட இதனை வந்து பெரிய அளவுக்கு பொருட்படுத்தாமல், இன்னும் இந்த காவல்துறையினுடைய பார்வைக்கு இது கண்டிப்பா போயிருக்கும். யாருடைய பையன்ற கேள்வி வரும். யாரும் பேக்ரவுண்ட் அனாலிசிஸ் பண்ணுவாங்கல்ல, எஸ்ஐனுடைய பையனா, அம்மா வயசு அப்ப நம்ம போலீஸ்காரன் இப்ப அவன் என்ன அப்படின்னு விட்டு இருக்கிறாங்கன்றது இதுல தெளிவாக தெரியுது. இது போக இந்த படுகொலை வந்து நடந்துருச்சு.
நடந்ததற்கு பிறகாக இந்த திராவிட மாடல் அரசு இது எப்படி எல்லாம் வந்து மடைமாற்ற முயற்சி பண்ணுது அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்கணும். கண்டிப்பா. அதாவது படுகொலை நடந்து 2 நாளைக்கு அவங்க அப்பாவை கைது பண்ணல. ஆமா, 30ஆம் தேதியோ என்னமோ தான் கைது பண்றாங்க. அப்பாவை மட்டும் கைது பண்றாங்க. அதாவது வழக்க போட்டுருவாங்களாம், கைது பண்ண மாட்டாங்களாம். அப்பாவுக்கு மட்டும் பங்கு இருக்குதான். இது வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்க இந்த நொடி வரைக்கும் அவங்க அம்மாவை கைது பண்ணல. கரெக்ட். எதை தடுக்குது அவங்கள கைது பண்றதுக்கு? 2 பேர் மேலையும் இந்த SC/ST ஆக்ட் போட்டாங்க. 2 பேர் மேலையும் இந்த கொலைக்கு வந்து இவங்க துணை போனாங்க. அபட்மெண்ட் ஆஃப் கிரைம், அபட்மெண்ட் ஆஃப் மர்டர், அதுக்கு வந்து போட்டுட்டாங்க. போட்டதுக்கு பிறகாக அவங்க அம்மாவை கைது பண்றதுக்கு எது தடுக்குது? இந்த கேள்வி எழுதுல. நிச்சயமா. இது போக இதெல்லாம் அந்த பெண்ணுடைய மனநிலை பார்த்தோம்னா அந்த பெண் ஒரு வீடியோ வெளியிடுது. ஆமா, இரு அந்த காணொலியா அவங்க வெளியிடுறதுக்கு முன்னாடி ஒரு அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஒரு எச்சத்தனமான வேலையை திமுக ஆதரவு செய்தித்தாளான தினகரன் செஞ்சது. ஆமா, அந்த பெண் வந்து கவினை காதலிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு செய்தியை வெளியிட்டாங்க. ஏன் இவங்க அந்த செய்தியை வெளியிடணும்? ஏன்னா இந்த ஆணவ கொலைக்கு பிறகு மக்கள் மத்தியில ஒரு கொந்தளிப்பு வந்துச்சு. அது எக்காரணம் கொண்டும் இந்த அரசுக்கு எதிராக திரும்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது காதலுக்காக நடந்த கொலை கிடையாது என்பதை என்ன சொல்றது ஜோடிக்கிற விதமா அந்த பொய் செய்தியை தினகரன் நாளிதழ் வெளியிட்டுச்சு. அதன் பிறகு அந்த பெண்ணுக்கு எதிராக பலரும் கண்டிச்சு பேச தொடங்கின உடனே தான் அந்த பெண்ணே வந்து காணொலியை வெளியிட்டாங்க. இதுல சரி, அந்த பெண்ணை பத்தி அப்படிதான் செய்தி கிடைச்சது, தினகரனுக்கு வந்துருவோமே, அதன் அடிப்படையில் அவங்க செய்தி வெளியிட்டாங்க. அந்த பெண்ணே ஓன் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துச்சுல, நாங்க 2 பேரும் விரும்பணும் அப்படின்னு சொல்லிடுச்சுல, அதுக்கு பிறகு அவர் மறுப்பு தெரிவிச்சாங்களா? குறைந்தபட்சம் ஆங்கில ஊடகங்கள், மேற்கத்திய ஊடகங்கள் தவறா செய்தி ஒரு பெட்டி செய்தி வெளியிடுவாங்க. அப்படி ஒரு பெட்டி செய்தியா இந்த மாநகரத்துல வெளியிட்டுச்சாங்க? இல்ல, வெளியிடல. ஏன்னா அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, இந்த சம்பவம் எக்காரணம் கொண்டும் ஆளும் திமுக அரசுக்கு எதிராக திரும்பிடக் கூடாது என்பதற்காகத்தான் இதை செஞ்சாங்க. தேர்தல் நேரம், ஆமா, ஓட்டுகள் பாதிக்கப்படும் அப்படின்றதுக்காக இதை பண்றாங்க. அப்ப அந்த பெண் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து இதுல தொடர்பு இல்லை அப்படின்னு அவங்க மிரட்டி பேச வச்சாங்களோ, எப்படி பேச வச்சாங்களோ. ஆனால் தான் விரும்பின ஒரு பையன் அவன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான். இன்னும் சொல்ல போனா நம்ம வச்சு படுகொலை செய்யப்பட்டிருக்கானா தூத்துக்குடி அவங்க ஊர், எங்க ஊர்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான், ஏரல்ற ஊர், அது பக்கத்துல தான் அவங்க ஊர். அங்க இருந்து திருநெல்வேலிக்கு வர வச்சிருக்கிறாங்க, பேசணும் வர வச்சிருக்கிறாங்க. அங்கதான் பட்டப்பகல்ல அவன் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான். இப்ப இந்த சம்பவம் வந்து நம்ம வச்சு கழுத்தறுத்த மாதிரியான ஒரு சம்பவம் அதுதான் நடந்திருக்கு. ஆனா அந்த பெண்ணு இதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம அவங்க அப்பாவும் அம்மாவும் பாவம், அதுல அவங்களுக்கும் தொடர்பு கிடையாது அப்படின்னு அவங்கள காப்பாற்றுற முயற்சியில தான் இருக்குது. இதுவும் கூட ஒரு திசை திருப்பும் முயற்சி தான் அப்படின்னும் சில பேர் தங்களுடைய கருத்துக்களை முன் வைக்கிறாங்க. ஏன்னா இப்ப நம்ம பேசுன மாதிரி என்னடா இது, அப்பாவும் காவல் அதிகாரி அம்மாவும் காவல் அதிகாரி, ஒரு காவல்துறை குடும்பத்துல பிறந்த ஒரு பையன் இப்படிப்பட்ட ஒரு செயலை செஞ்சுட்டானே அப்படின்னு காவல்துறை மேலையும், நீ சொல்ற மாதிரி அந்த பையன் ஆயுதங்களோட இன்ஸ்டாகிராம்ல புகைப்படங்களை பகிர்ந்த போது அதை கண்காணித்து உரிய நடவடிக்கையை எடுக்காம இருந்த இந்த உளவுத்துறை மேலையும், இந்த காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் மீதும் மக்களுடைய கோபம் திரும்பும் போது அதை தனித்து வேற திசையில திருப்புற மாதிரி தான் இந்த பெண் பேசியிருக்கிறாங்க. இதுல எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சம்பந்தம் கிடையாது, அவங்க இதுல எந்த விதத்திலையும் தொடர்பா இல்ல அப்படின்னு எல்லாம் அவங்க பேசியிருக்கிறாங்க. இது முற்றும் முழுதா இந்த விஷயத்தை திசை திருப்பும் ஒரு செயல் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. எனக்கு என்னமோ அது சரியா தான் படுது. இப்போ அந்த சம்பவம் அப்படி போயிடுச்சா, இப்ப ஒரு அரசு இருக்கு, அந்த அரசின் கீழே காவல்துறை இருக்குது. சரி, காவல்துறை உளவுத்துறையினுடைய தோல்விதான் சரி இந்த ஆணவ படுகொலை. ஆமா, இப்ப இந்த சம்பவம் நடந்துருச்சு, ஆணவ படுகொலை, பச்சை படுகொலை நடந்துருச்சு. நாம வந்து கண்டிக்கிறோம். அதை வந்து இனிமே ஒரு சம்பவம் இந்த மாதிரி நடக்கக்கூடாது வந்து சொல்றோம். இப்போ ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு முதலமைச்சர், 8 கோடி மக்களுடைய ஒரு பிரதிநிதி என்ன செஞ்சிருக்கணும்? அதற்குண்டான தார்மீக பொறுப்பேற்கணும். இந்த மாதிரி நடந்துருச்சு, இனி நடக்காது, அதற்கான இதுகள் நான் முயற்சி எடுப்போம். இந்த குற்றவாளி சட்டத்தின் பிடியில் தப்ப முடியாது, உடனடியாக நாங்கள் இவருக்கான தண்டனையை வந்து உறுதி செய்வோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்களுடைய, அதாவது அஜித் குமார் வழக்குல ஆமா சாரிமா அப்படின்னார்ல, சாரிமா கேட்டார்ல, அந்த மாதிரி ஒரு சாரியாவது இங்க கேட்டாரானா? இல்ல. இது குறித்து வாய் திறந்தாரா? இல்ல. வீட்டுக்கு போனாரா? ஒரு அறிக்கை கனிமொழியை மட்டும் பெட்டி செய்தி அனுப்பி வச்சாரு. அது நான் வரேன். அப்போ இந்த சம்பவம் 28ஆம் தேதி நடக்குது. நடந்ததுக்கு பிறகு டில் டேட் ஸ்டாலினுடைய சிஎம்ஓ பக்கத்திலேயா இருக்கட்டும், எம்.கே. ஸ்டாலின் அவருடைய தனிப்பட்ட பக்கத்திலேயா இருக்கட்டும், இதுவரைக்கும் ஒரு பெட்டி செய்தி கூட சம்பவம் நடந்து 4 நாள் ஆச்சு, 4-5 நாட்கள் ஆச்சு, ஒரு வார்த்தை கூட பேசல. இவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்.
இவர் வந்து திராவிட மாடல் ஆட்சியினுடைய நல்லாட்சி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நாயகன். எது இவங்களை தடுக்குது? நான் அது அடுத்து வரேன். சரி, இப்ப இந்த சம்பவம் நடந்துச்சுல 28ஆம் தேதி நடந்துருச்சு. நடந்ததுக்கு 2 நாள் கழிச்சு தான் என்ன பண்றாங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் போறாரு, ஏவாவேலு போறாரு, ஏவாவேலு அவர் பேர் என்ன, திருச்சியில KN நேரு போறாரு. இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் போய் அங்க சமரசம் பண்றாங்க. ஜான் பாண்டியன், வன்னியரசு, திருமாவளவன் இவங்க எல்லாம் இருக்கும்போது இவங்க எல்லாம் வந்து சமரசம் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்படியே மெதுவா தாஜா பண்ணி அந்த பையனோட உடலை வாங்க வைக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபட்டாங்க. அப்போ அவங்க குடும்பத்தின் தரப்புல என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த காவல்துறை இணையரை வந்து கைது பண்ற வரைக்கும் நாங்க வந்து இது பண்ண மாட்டோம், உடலை வந்து வாங்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. இப்ப அந்த பையனுடைய அப்பாவை கைது பண்ணதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னா, இவங்களுடைய போராட்டம் தான். நிச்சயமா உடலை வாங்க மாட்டேன்னு போராடுறாங்க. அப்ப குறைந்தபட்சம் அவங்க அப்பாவையாவது நம்ம கைது பண்ணி ஆகணும்ன்ற நிர்பந்தத்தின் அடிப்படையில தான் அந்த கைதே நடந்துச்சே தவிர இவர்களாக அந்த கைதே செய்யல. கரெக்ட் ஆச்சுதா. இப்ப தாஜா பண்ணி கிட்டத்தட்ட உடம்பை வாங்க வச்சுட்டாங்க. இப்போ அந்த பையனுடைய உடல் வந்து அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்குது. அப்ப 2 நாள் ஆகி இருக்குது. எங்க அனிதா ராதாகிருஷ்ணன் ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு 20 நிமிஷம் தான். அப்படியா? எங்க ஊர் தான் எனக்கு தெரியும். இவர் தண்டுபத்துன்ற ஊரு. அங்கிருந்து ஏரல் வந்து 15 கிலோமீட்டர் தான். 20 நிமிஷத்துல போயிடலாம். இந்த 20 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் 20 நிமிஷம் போறதுக்கு அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு 2 நாள் தேவைப்பட்டிருக்கு. ஏன்னா இது மீடியாஸ்ல வந்து சென்சேஷன் ஆகுதா, இது பேசுபொருள் ஆகுதா, இது நம்ம வந்து தணிக்கணுமா அப்படின்னு வந்து கேக்குறது. ஏன்னா இது பேசுபொருள் ஆகலன்னு வைங்களேன், கண்டுக்காம விட்டுருவாங்க. நம்ம இப்படி பேசிட்டு இருக்கக்கூடிய இதே நேரத்துல ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்த ஒரு ST வகுப்பை சேர்ந்த ஒரு நபரை வந்து வனத்துறை, அதாவது கேரள உடுமலைப்பேட்டை வனசரக அதிகாரிகள் வந்து கொலை பண்ணதா செய்தி வெளியாகி, தமிழ்நாடு காவல்துறை மாதிரி வனத்தை பாதுகாக்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு வனத்துறை வச்சிருக்குது. இந்தியன் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா, கூட்டிட்டு போறாங்க. அவர் வந்து பாத்ரூம்ல போய் வலிக்கு தான் விழுவாங்க. இவர் வந்து பாத்ரூம்ல தூக்கிட்டு தற்கொலை பண்ணி, எதுலன்னா ஷவர்லயே தூக்கிட்டு தற்கொலை பண்ணிருக்காரு. அப்போ குடும்பத்தார்கள் என்ன சொல்றாங்க, இவனை அடிச்சிருக்காங்க, உடல்ல காயங்கள்லாம் இருக்குது, அது உரிய நீதி வேணும்னு சொல்லிட்டு அங்க வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. இது பேசுபொருள் ஆகுமான்னா ஆகாது. ஏன்னா பழங்குடியினர், ஒரு காட்டுல வசிக்கிறவங்க, கேட்டா அடிச்சா கேட்கறதுக்கு நாதி இல்ல அப்படின்றதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா இதை ஊத்தி மூடிடுவாங்க. அப்ப இது என்ன தெரிய வருது அப்படின்னா, எந்த சம்பவம் பேசு பொருளாக மாறுதோ அந்த சம்பவத்திற்கு மட்டும்தான் இவங்க ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. நீ சொல்றது ஒரு வகையில சரிதான். ஏன்னா அஜித் குமார் விஷயம் மட்டும் இல்ல, இப்ப இந்த பழங்குடியினர் விஷயத்திலேயே எடுத்துக்கிட்டா, கடந்த 2023ஆம் ஆண்டு கிருஷ்ணகிரி பக்கத்துல ஒரு பழங்குடி கிராமத்தை சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட குறவர் சமூக மக்களை ஆந்திர காவல்துறை எந்த ஒரு முறையான அனுமதியும் வாங்காம எல்லை தாண்டி வந்து ஒரு பொய்யான திருட்டு வழக்குல அவங்கள கைது செஞ்சு கொண்டு போய் சித்திரவதை செஞ்சாங்க. அது குறித்து இது வரைக்கும் இந்த தமிழ்நாடு அரசும் ஐயா ஸ்டாலினும் வாயை திறந்து பேசவே இல்லை, பேச மாட்டாங்க. ஏன்னா அதை மூடி மறைக்க தான் பார்ப்பாங்க. ஏன்னா கவர் பண்ற பாலிசி தான் பெஸ்ட் பாலிசி உங்களை பொறுத்த வரைக்கும். சரி, அப்போ இந்த சம்பவத்துக்கு வருவோமே. இப்ப இதுல என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த சம்பவம் வந்து பேசுபொருள் ஆகுது. ஏன்னா கவிஞனுடைய அந்த புகைப்படம் வெளிவந்ததுக்கு பிறகாகவே இப்படி படிச்ச பையன், நல்ல சம்பளத்தில் இருக்கிற பையன், நல்ல வேலை பார்க்குற பையன், ஒரு அனுதாபங்களை எல்லார் மத்தியிலும் ஏற்படுத்துது. இது சோசியல் மீடியால பர்டிகுலராக பேசுபொருளாக மாறுது. அப்ப பேசுபொருளாக மாறினதுக்கு பிறகாக இதை தாஜா பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நீங்க சொன்ன மாதிரி கனிமொழி, KN நேரு, அனிதா ராதாகிருஷ்ணன், இந்த அமைச்சர்களை எல்லாம் உள்ள கூட்டு போய் தாஜா பண்ணி ஒரு மாதிரியா இதை கொண்டு போறாங்க. இப்ப இந்த நிலைமையில திமுக ஏன் இதை பேச மறுக்குது அப்படின்னா, அவங்களுக்கு வாக்கு அரசியல் இருக்குது. சரியா சொன்னேன். இதே நிலைமைதான் விஜய்க்கும் இருக்குது. ஸ்டாலினும் விஜயும் ஒரே நேர்கோட்டில் இந்த சம்பவத்துல பயணிக்கிறாங்க. நீங்க பாருங்க, 28ஆம் தேதி இந்த சம்பவம் நடக்குதுல்ல, 31ஆம் தேதி விஜய் கூட்டம் போடுறாரு. என்ன கூட்டம்? அவர்களுடைய மாவட்ட செயலாளர்களின் கூட்டம். மாவட்ட செயலாளர் கூட்டம். அந்த ஆப் எல்லாம் அறிமுகப்படுத்தினாரு. மை டிவிக்கு ஆப் வந்து உறுப்பினரா சேர்றது எப்படி, என்ன கிளிக்கிறதுக்கு ஒரு மாற்றுன்னு சொல்லிட்டு வரீங்க. ஒரு சாதி ஆணவ படுகொலை நடந்திருக்கு, வாயை திறந்து ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல, வழக்கம் போல ஒரு அறிக்கையை கூட வெளியிடல. இந்த லட்சணத்துல உங்க கட்சியில சேர்ந்து நாங்க என்ன பண்ண போறோம்? அட்லீஸ்ட் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல ஒரு தீர்மானம் போட்டுக்கலாம். ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் ஏற்றணும், இந்த ஆணவ படுகொலையை நாங்க கண்டிக்கிறோம். ஏன்னா இதுல ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும் ஒரே பெனிஃபிட், ஓட்டு பாதிக்கப்படும், முக்குளத்தோரோட ஓட்டு போயிடும் அப்படிங்கிற அச்சம். நான் என்ன கேட்கிறேன், அஜித் குமார் சம்பவத்துக்கு விஜய் அறிக்கை கொடுத்தாரு. நிச்சயமா விஜய் நேர்ல போனாரு. ஆமா, அந்த சம்பவத்துக்கு ஏன் போனாரு, ஏன் அறிக்கை கொடுத்தாரு? இங்க ஏன் போகல, இங்கே அறிக்கை கொடுக்கல? ஏன்னா அது அரசுக்கு எதிரானது. இது வந்து முக்குளத்தோர் என்கின்ற ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய சமூகத்திற்கு எதிரான. சுர்ஜித் வந்து அந்த சாதி. ஆமா, அந்த சுர்ஜித்தை கண்டிச்சு பேசினா எங்க முக்குளத்தோரோட வாக்கு போயிடுமோங்கிற அச்சத்துல விஜய் அவர்கள் வாயை திறக்காம கள்ள மௌனம் சாதிக்கிறாரு. இதேதான் திமுகவுக்கும். நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா,
சாதியை பெருமை பேசுறவன், சாதி வெறி கொண்டவன் எல்லா சாதியிலையும் இருக்கிறான். நிச்சயமா அது முக்குலத்தோர்லையும் இருக்கலாம், மற்ற எல்லா சாதியிலையும் இருக்கலாம், எல்லாத்துலேயும் இருக்கிறான். ஆனா இந்த பயலை உண்மையிலேயே ஐயா பசுமன் முத்துராமலிங்க இது ஒரு வழி வந்தவங்க, அந்த முக்குலத்தை சேர்ந்த உண்மையிலேயே சுயமா இருக்கிறவங்க அதுல வந்து ஏத்துப்பாங்களா? ஏத்துக்க மாட்டாங்க. பெரும்பாலான மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. இருக்கக்கூடிய சில சாதி வெறிகள் பேசுவாங்க. அப்ப ஒரு சம்பவத்தை, ஒரு கொலை சம்பவம் நடந்திருக்குது, கொடூரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்குது. இதையே இவங்க ஓட்டர் பாலிடிக்ஸா பாக்குறாங்க, எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல இதை மையப்படுத்தி பாக்குறாங்க அப்படின்னா இவங்க எப்படி மாற்றா இருக்க முடியும் நான் கேட்கிறேன். சரியா நான் கேட்கிறேன், டிவிக்கேல இருக்கக்கூடிய பட்டியல் வகுப்பை சேர்ந்தவங்க, பழைய சமூகத்தை சேர்ந்த மற்ற நபர்கள்லாம் இருக்கிறீங்கல்ல, தலைவன் கொண்டாடுறீங்கல்ல, உங்க தலைவன் உங்க வகுப்பை சேர்ந்த ஒரு பையன், ஒரு படிச்ச பையன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான், இதற்கு எதிராக உங்க தலைவன் பேசல அப்படின்னா இவன் எப்படி உங்களுக்கானதா இருப்பான்? விஜய் எப்படி உங்களுக்கானவரா இருப்பாரு? கேள்வி கேட்கணும்ல. ஸ்டாலின் பேச மாட்டேங்கிறாரு. ஸ்டாலினுக்கு வந்து அதுல அரசியல் இருக்குது, ஸ்டாலினுக்கு இதுல ஓட்டு பாதிக்கப்படும் கவலை இருக்குது. அப்ப அதுக்கு மாற்றாக வரக்கூடிய விஜய்க்கு அந்த கவலை இருக்கலாமா? விஜய் அந்த ஓட்டை நோக்கி சிந்திக்கலாமா? அப்ப இந்த ஓட்டு பாலிடிக்ஸுக்கு அப்பாற்பட்ட நபர்களால மட்டும்தான் இதை வந்து சரியாக முன்னெடுக்க முடியும். மக்கள் நலனை மட்டுமே சிந்திக்கக்கூடிய தலைவர்கள் மட்டும்தான் இந்த வாக்கு அரசியலையும் தாண்டி யோசிக்க முடியும், அதுக்காக செயல்பட முடியும். அண்ணன் சீமான் தொடர்ந்து அப்படி செயல்படுறதுனால மட்டும்தான் வாக்கு வங்கியை பத்தி கவலைப்படாம பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவா போய் நின்று இருக்கிறார். எங்க யாருக்கு அடிபட்டாலும் சரி முதல் குரலாக அண்ணன் சீமானவருடைய குரல் இருக்கும். நிச்சயமா. அதனாலதான் குறிப்பிட்ட சாதிக்குள்ளேயும் அடைக்க முடியல, குறிப்பிட்ட மதத்துக்குள்ளேயும் அடைக்க முடியல. இன்னும் சொல்ல போனா பிற இன மக்களுக்கு கூட நாம வந்து பேசியிருக்கிறோம், போராடி இருக்கிறோம், எல்லாமே செஞ்சிருக்கிறோம். ஆமா, அருந்ததிய மக்களுக்கு கூட நம்ம வந்து போராடி. ஆமா, இப்ப கூட அவங்க அந்த தூய்மை பணியாளர்களை வந்து தனியார் இது கொண்டு போறாங்கன்னு சொல்லிட்டு அவருடைய கோரிக்கை நம்ம எடுத்து பேசுறோம். அப்ப எல்லா இன மக்களுக்கும், எல்லா சாதி மக்களுக்கும், எல்லா மதத்து மக்களுக்கும், சாதி மத மொழி இனம் கடந்து நாம் தமிழர் கட்சி பேசுது, செயலாற்றுறது, எல்லாமும் செய்யுது. அதனாலதான் எல்லா மக்களுடைய ஆதரவையும் அண்ணன் சீமானால பெற முடியுது. சாதியினுடைய வாக்கு வங்கி இங்க வந்து பாதிக்கப்படாது. இன்னும் சொல்ல போனா இதெல்லாம் பேசினாதான் எல்லா சாதி மக்களும் நம்மள வந்து ஆதரிப்பாங்க. சாதி கடந்து அந்த இஷ்யூ வந்து பாக்குறாங்க, மாற்று சக்தியா உங்களை நம்புவாங்க. இவன் வந்து குறிப்பிட்ட சாதியை பார்க்கல, மதத்தை பார்க்கல, நியாயத்தை பார்க்கறான், எது சரின்னு பார்க்கறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள வருவாங்க. அப்ப அதன் அடிப்படையில் தான் அண்ணன் சீமான் இந்த சம்பவம் குறித்து தனி அறிக்கை விட்டுருக்கிறாரு. இன்னைக்கு நேர்லையும் போய் வந்து சந்திச்சிட்டு இருக்காரு. இன்னும் சொல்ல போனா அந்த குடும்பம் வந்து விசிகாவை குடும்பம், நம்ம அதெல்லாம் கூட பார்க்கல. அவங்க விசிகாவா இருக்கட்டும், ஏசிகாவா இருக்கட்டும், எந்த காவும் இருக்கட்டும், நமக்கு அது முக்கியம் இல்லை. நடந்திருக்கிறது ஒரு அநீதி, நடந்திருக்கிற ஒரு படுகொலை. அந்த படுகொலைக்கு ஆதரவாக, அந்த படுகொலைக்கு எதிராக நாம நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் காலத்துல போய் இன்னைக்கு நின்று இருக்கிறாரு. ஆனா விஜயனுடைய செயல் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல 67, 77 இது ரெண்டுலையும் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரியான ஒரு மாற்றம் 26லயும் இருக்கும். அப்படி இவ்வளவு வேகமாவா பேசினாரு? நான் என்ன கேட்கிறேன், 67 மாற்றமா, 77 மாற்றமா, 26லயும் மாற்றம். சரி, இந்த எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் எல்லாம் பேசி தொலை, இதுக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசுறது, ஒரே ஒரு வார்த்தை. ஒண்ணும் இல்லைங்க, திருநெல்வேலியில் இந்த மாதிரி ஆணவ படுகொலை நடந்திருக்குது, கண்டிக்கத்தக்கது. நான் கண்டிக்கிறேன். ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் வேணும், இனிமே இந்த மாதிரி நடக்கக்கூடாது, நாங்க ஆட்சிக்கு வந்தா கூட நடக்க விட மாட்டோம், இப்படினாலும் பேசணும்ல. அப்போ ஒரு வார்த்தையும் பேசாம இருந்தால் கடந்து போறாரு அப்படின்னா என்ன சொல்றது? அப்ப ஓட்டை தவிர இவர்கள் ஒன்னத்தையும் பொருட்படுத்துறது. ஒரு நிமிஷம், இப்ப இவ்வளவு நேரம் என் மனசுல ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கு. நீ இவ்வளவு லென்த்தா பேசுறல்ல, விஜய் ஏன் பேசல, விஜய் ஏன் கண்டிக்கல அப்படின்னு கேக்குறல்ல. இந்த கேள்விய நான் வந்து ஒரு டிவிக்கு நண்பர்கிட்ட கேட்டேன். அந்த பையனும் வீடியோவே போட்டு அதுக்கு பதில் சொல்லி இருக்கிறாரு. அந்த பதில தான் என்னால இது வரைக்கும் புரிஞ்சுக்க முடியல. உன்னால புரிஞ்சுக்க முடியுதான்னு பாரு. எங்க தளபதி விஜய் ஏன் கண்டிக்கல தெரியுமா? எங்களுடைய கொள்கை என்ன? பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும். அப்படி ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு இந்த சமூகத்தை சேர்ந்தவன் ஆணவ படுகொலை சொல்லிட்டான்னு நீங்க கண்டிக்க தொடங்கினாலே அதுவே ஒரு சமூகத்தை தாழ்த்துற மாதிரி. அதனால தான் நாங்க வந்து கண்டிக்கலன்னு சொல்றாரு. எனக்கு அது ஒரே சிந்தனையா இருக்கு. இதை எப்படி பாக்குற? இது என்ன கேள்வி அப்படின்னா, இப்பெல்லாம் யாரு சார் சாதி பாக்குறா? இதெல்லாம் ஒரு விளக்கமாடா? இப்படிப்பட்ட முட்டா பசங்களை வச்சு கட்சி நடத்தி விட்டு பேச்சு அடுத்த 26ல நாங்க தான் ஆட்சி, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னா எல்லா உயிரும் சமன்னு அர்த்தம். ஒருத்தன் அப்படி பார்க்காம தான் கொலை செஞ்சிருக்கிறான். நியாயமா பார்த்தா நீங்க தான் முதல் ஆளா போய் கண்டிச்சிருக்கணும். இந்த பார்வையில பார்த்தோம்னா இடஒதுக்கீட்டே வந்து எதிர்க்கிறவங்கள, ஏன்னா இடஒதுக்கீடு எப்படி கொடுக்குறாங்க? ஜாதியை வச்சுதான் கொடுக்குறாங்க. பேக்வர்டு கிளாஸ் கொடுக்குறாங்க. நீ ஏன்பா ஜாதியை சொல்ற? மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸ் கொடுக்குறாங்க, அதர் பேக்வர்டு கிளாஸஸ் கொடுக்குறாங்க, எஸ்சின்னு கொடுக்குறாங்க, எஸ்டின்னு கொடுக்குறாங்க. அப்ப அதனால நீ என்ன சார் நீங்க பேக்வர்டு கிளாஸ்ன்னு சொல்லிட்டு இது வாங்குறீங்க? அதெல்லாம் அப்படி சொன்னாலும் தப்பாயிடும் அப்படின்னு போடலாமா? சொன்னாலும் சொல்லுவானுங்க போல, அந்த தற்கொலைகள் சொன்னாலும் சொல்லும். அப்ப தலைவனே தற்கொலையா இருக்கும்போது
இவனுங்க அப்படி பேசுறதுல அரசியலுக்கு வர்றது பெருசு இல்ல, அரசியலை கத்துக்கிட்டு செய்யணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த 84 84 மாலை வளர்க்கணும். அப்ப இப்படி ஓடிட்டு இருக்குதுல்ல. இந்த நிலைமையில இன்னொரு முக்கியமான விஷயம் ஏன்னா, இப்ப நம்ம அண்ணன் சீமான் அவர்களுடைய அறிக்கையிலையுமே ஆணவ படுகொலைக்கு எதிரான தனிச்சட்டம் இயற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்கிறோம். இப்படி கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, மாநில அரசு ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்ற முடியாது, அது வந்து ஒன்றிய பட்டியல் இருக்குது. ஒன்றிய பட்டியல்னா பொதுப்பட்டியல். ஆமா, எனக்கு சந்தேகம் இருக்கு, அப்படியா ஏற்ற முடியாதா? தெளிவுபடுத்துறேன். கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்குதுன்னு சொல்றாங்க. அடிப்படையில லா அண்ட் ஆர்டர், சட்டம் ஒழுங்கு அப்படின்ற இந்த சப்ஜெக்ட் வந்து ஸ்டேட்ஸ் சப்ஜெக்ட்ல இருக்குது. அப்படி இருக்கிறதுனால தான் தமிழ்நாடு காவல்துறை யாருக்கிட்ட கட்டுப்பாடு இருக்கு? தமிழ்நாடு அரசுடைய கட்டுப்பாடு, மத்திய அரசுடைய கட்டுப்பாடு கிடையாது. எக்ஸப்ட் டெல்லி. ஓகே, டெல்லியினுடைய போலீஸ் மட்டும்தான் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கட்டுப்பாட்டுல இருக்குது. ஓகே, அப்போ எல்லா மாநில போலீஸும் யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்குதுன்னா அந்தந்த மாநில அரசுடைய கட்டுப்பாட்டுல இருக்குது. அப்போ லா அண்ட் ஆர்டர் வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட். ஸ்டேட் சப்ஜெக்ட்ல வரக்கூடிய ஒரு சட்டத்தை இயற்றுவதற்கு அந்த மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்குது. இன்னும் சொல்ல போனா இதை வந்து ராஜஸ்தான் செஞ்சிருக்குது. ராஜஸ்தான் 2019 ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்றி இருக்குது. இன்னும் கூடுதலாக இந்தியாவுடைய ராஜஸ்தான்ல மட்டும்தான் ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்றப்பட்டுள்ள ஒரே மாநிலம் ராஜஸ்தான் தான். ஓகே, ஆனா அந்த ராஜஸ்தான்ல நாங்க சமூக நீதி மாடல், அந்த மாடல், பெரியார் மண் அப்படிலாம் சொல்றது இல்ல, பெருமை பீத்திக்கிறது இல்ல. பெருமை பீற்றாத அந்த மண்ணு, பெரியார் மண்ணுன்னு சொல்லாத ராஜஸ்தான் மண்ணுல அங்க இருக்கக்கூடிய அந்த அரசு இந்த சட்டத்தை ஏற்று இருக்குது. தமிழ்நாடு அரசுக்கு ஏன் வக்கு இல்ல? இப்ப மாநில பட்டியல இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ ஒன்றிய பட்டியல இருந்தாலுமே கூட மாநில அரசு சட்டம் இயற்றலாம். அதுதான் நீதி. ஏன்னா ஒன்றிய பட்டியல் கன்கரண்ட் லிஸ்ட், பொதுப்பட்டியல், மத்திய பட்டியல் இருக்கிறது தான் மத்திய அரசு சட்டம் இயற்ற முடியும். இப்ப இந்த பொதுப்பட்டியல்ல வந்து மாநில சட்டம் இயற்ற முடியும். மாநில அரசும் சட்டம் இயற்றலாம், ஒன்றிய அரசும் சட்டம் இயற்றலாம். ரெண்டும் ஒரே நேரத்தில் சட்டம் இயற்றுது, ரெண்டும் கான்ட்ரடிக்டா இருக்குது அப்படின்னா, முரண்பாடா இருக்குது அப்படின்னா யூனியன் லா ஷால் பிரிவைல், அதாவது ஒன்றிய அரசினுடைய சட்டம் தான் மேலோங்கும் அப்படின்றதுதான் ஷரத்து. இப்ப நான் கேட்கிறேன், ஆணவ படுகொலைக்கு எதிராக ஏதாவது சென்ட்ரல் ஆக்ட் இருக்குதா? இல்லையே. இந்திய அளவுல ஒரு சட்டமே கிடையாது. அப்ப அந்த சட்டத்தை இயற்றணும்னு சொல்லிட்டு இவங்க கேட்கறாங்க. யாரு? கனிமொழி கேட்கறாங்க, மக்களவையில் கேட்கறாங்க, எல்லாம் கேட்கறாங்க. நீங்க முதல்ல இருக்கிற அழுக்கு தொடங்க. மாநில அரசு நீங்க இங்க சட்டம் இயற்றுங்க, நீங்களே இயற்ற முடியும். நீங்க மாநிலத்துக்குள்ள முதல்ல சட்டம் இயற்றுங்க, இயற்றிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்றிய அளவுல கேளுங்க. இந்தியா முழுமைக்கு சட்டம் வேணும் நீங்க கேளுங்க. அதை விட்டு போட்டு நீங்க வந்து இந்தியா முழுமைக்கும் கேட்பீங்க அப்படின்னா, இது இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு உருட்டுறாங்கல, உருட்டு. ஆமா, ஒன்றிய அரசு தான் எடுக்கணும் அப்படி, அவங்க கிட்ட தான் அதிகாரம் இருக்கு. அப்ப இருக்கிற அதிகாரத்தை அவங்க பயன்படுத்துறது கிடையாது. அப்ப மாநில பட்டியல இருக்குது, அதில் நீங்க சட்டம் இயற்றலாம். ஒன்றிய பட்டியல, பொதுப்பட்டியல இருந்தா கூட அதுலயும் நீங்க சட்டம் இயற்றலாம் அப்படின்ற எல்லா வாய்ப்பும் இருக்குது. இன்னும் என்ன சொல்றாங்க, குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை பெறணும் அப்படின்றாங்க. குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெறணும். எப்போ பெறணும் அப்படின்னா, எக்ஸப்ஷனல் சிச்சுவேஷன், விதிவிலக்கான சமயங்களில் மட்டும்தான் நீங்க வந்து குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை பெறணும். அது என்ன விதிவிலக்கான சூழ்நிலைகள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இந்த தனிச்சட்டம் இயற்றோம்ல, இந்த தனிச்சட்டம் வந்து பொது சட்டத்துக்கு, அதாவது இப்ப ஐபிசின்றது வந்து பொது சட்டம், இது வந்து ஸ்பெஷல் லா. ஸ்பெஷல் லா வந்து அதுக்கு வந்து கான்ட்ரடிக்டா ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா, அதுக்கு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை பெறணும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து விதிவிலக்கு இருக்குது. அப்போ அந்த மாதிரியா வந்து இவங்க கொண்டு வர போறது இல்லை. அடிப்படையில் கொண்டு வரது இவங்க விரைவான நீதிமன்ற விசாரணை வேணும், உரிய இழப்பீடு வேணும், அதே மாதிரி அது யாரெல்லாம் சாட்சிகளா இருக்கிறாங்களோ விட்னஸ் ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு அவங்களுக்கு வேணும். அது மாதிரி இந்த மாதிரியான இதுக்காக தான் கேட்குறோம், சிவியர் பனிஷ்மெண்ட் வேணும். இதெல்லாம் தான் வந்து தனிச்சட்டத்தில் நம்ம கேட்குறோமே தவிர ஐபிசிக்கு கான்ட்ராக்டா கொண்டு வரும்னு சொல்லிட்டு யாரும் வந்து கேட்கல. அப்ப அதுக்கேற்ற மாதிரி இவங்க சட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் அமல்படுத்தலாம் அப்படின்ற நிலைமை தான் நமக்கு வந்து இருக்குது. சட்ட வாய்ப்புகள் அத்தனையும் இருக்குது. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இது தொடர்பான விவாதம் தமிழ்நாடு சட்டமன்றத்துல வந்தபோது முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, ஏற்கனவே நம்ம கிட்ட கொலைக்கான தண்டனை சட்டம் எல்லாம் இருக்கு, அப்படி இருக்கும்போது இதுக்குன்னு தனி சிறப்பு சட்டங்கள் எல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறாரு. இந்த பதில எப்படி பாக்குறது? ஸ்டாலின் கிட்ட அவ்வளவுதான் எதிர்பார்க்க முடியும். அவ்வளவுதான் ஸ்டஃப் இருக்கு. அப்பா பேரையே பார்த்து தான் படிப்பாரு. ஆனா திமுக நிறைய சட்ட வல்லுநர்கள் இருக்கிறாங்க. நான் இதுல ரெண்டு விஷயத்த சொல்லணும் விரும்புறேன், ரெண்டு சட்டத்தை மேற்கோள் காட்டணும் விரும்புறேன். என்ன அப்படின்னா, இப்ப பாலியல் வன்புணர்வு அது குழந்தைகளுக்கு எதிராக செஞ்சாலும் சரி, முதியோர்களுக்கு எதிராக, வயசு வந்தவங்களுக்கு எதிராக செஞ்சாலும் சரி, ரெண்டத்திற்குமான தண்டனை ஐபிசியில இருக்குது, புதிதாக வந்து பிஎன்எஸ்லயும் இருக்குது. போக்சோ சட்டத்தை தூக்கிடலாமா? அது எப்படி முடியும்? அப்ப அதுக்கு மட்டும் சிறப்பு சட்டம் உங்களுக்கு தேவைப்படுது இல்ல? கண்டிப்பா. எஸ்சி/எஸ்டி ஆக்ட் தனியா இருக்குது, பிசிஆர் ஆக்ட். இந்த பிசிஆர் ஆக்ட்ல வரக்கூடிய அத்தனை ஷரத்துகளும் ஐபிசிலையும் பிஎன்எஸ்எஸ்லயும் இருக்குது. எஸ்சி/எஸ்டி ஆக்ட் தூக்கிடலாமா? அது எப்படி முடியும்? சிறப்பு சட்டம் ஏன் ஏற்றோம் அப்படின்னா, விதிவிலக்கான சூழ்நிலைகளை ஏற்றித்தான் ஆகணும் அப்படின்றதுக்காக அந்த போக்சோவும் இருக்குது, இந்த எஸ்சி/எஸ்டி ஆக்டும் இருக்குது.
அப்ப இதை அடிப்படையை புரிஞ்சுக்கிறாம ஏற்கனவே ஐபிசியில இருக்குது, ஐபிசியில எல்லாம் தான் இருக்குது, அதனால தனிச்சட்டை மீட்ட மாட்டீங்களா? நம்ம மட்டும் இந்த கோரிக்கை வைக்கலையே, கோரிக்கை வைக்கிறாங்க. கம்யூனிஸ்டுகள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க சட்டமன்றத்துல. அப்பதான் இந்த பதில சொல்றாரு. அப்போ கூட்டணிகளுக்குள்ளாகவே இவர்கள் வந்து ஒன்றுபட்டு இல்ல. இப்பயும் திருமாவளவன் கேட்கிறாரு தனிச்சட்டம் ஏற்றுங்க அப்படின்னு. அப்ப இந்த 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 விளக்குமாறுலாம் வந்து ராஜஸ்தான்ல இருக்கிற அரசுக்கு தெரியலையா? அவங்க தனிச்சட்டம் ஏற்று இருக்காங்க. அப்ப சகல வாய்ப்பும் இருக்குது. ஏன் ஏற்றல அப்படின்னா மறுபடியும் அங்கதான் ஓட் பாலிடிக்ஸ் வருது. எங்க அந்த தனி சிறப்பு சட்டத்தை ஏற்றிட்டா அது ஆதிக்க சாதிகளின் வாக்குக்கு எதிராக போயிடுமோ அப்படிங்கிற அச்சத்துலதான் திமுக அந்த சட்டத்தை ஏற்றாம இருக்குது. அப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆணவ படுகொலை நடந்தாலும் பிரச்சனை இல்ல, காவல்துறை யாரையாவது அடிச்சு கொண்டாலும் பிரச்சனை இல்ல, வெட்டிக்கிட்டு செத்தாலும் பிரச்சனை இல்ல, என்ன சாதி இழிவு என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்ல, ஓட்டு ஓட்டு நோட்டு. அதுல வந்து இப்ப சட்டமன்றம், இவங்களுக்கு வந்து அமைச்சர் பதவி, எம்எல்ஏக்கள், முதலமைச்சர் நாற்காலி, அதிகாரம், பலம், பணம், இதுலதான் இவங்களுடைய சுரண்டல் ஊழல், இதுலதான் இவங்களுடைய நோக்கம், இவங்களுடைய செயல்பாடு எல்லாமே இருக்குதே தவிர நீதி, நியாயம், நேர்மை இதெல்லாம் குறித்து துளியும் வந்து சிந்திக்க மாட்டாங்க. அதையெல்லாம் பேசுற நம்மள பைத்தியக்காரன்னு பாக்குறான். ஆமா, நம்மள வந்து இப்படி பாப்பாங்க. இது என்ன எனக்கு இதா இருக்குதுன்னா, காலங்காலமா திமுக அரசியல் செய்யுது, இதுக்கு எதிராக நாங்க மாற்ற போறோம், திமுக எங்களுடைய அரசியல் எதிரி அப்படின்னு வந்து பூமியோயோன்னு சொல்லிட்டு வரக்கூடிய இந்த விஜய் மாதிரியான தற்கொலைகளும் இதுக்கு எதிராக பேசுவோம். ஏன்னா இதெல்லாம் வந்து விஜய் அரசியல் பண்றதுக்கான இடம். கரெக்ட். இது எப்ப விஜய் வந்து அரசியலா பாப்பாரு அப்படின்னா, இது நல்ல பெரிய பேசு பொருளாகி பூமாகி ஒரு பெரிய ஒரு ஹாட் டாபிக்கா இது ஒரு வாரம் இருந்துச்சுன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவர் வந்து விஜயாக போயிட்டு பார்த்துட்டு ஒரு 2 லட்சம் ரூபாய் நிதியாக கொடுத்துட்டு எனக்கு அதுக்கப்புறம் அப்படியே வேலை. இந்த கூட இருக்கிற அரசியல் வல்லுநர்கள் இருக்கிறாங்க இல்லையா, எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அவங்க யாரும் இதை பத்தி இதுக்கு எதுக்குங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் சொல்லணும்? கரெக்டான கேள்வி. சாமானிய மக்கள் ரோட்ல போறோம் சொல்லுவாங்கல்ல இருக்குது. கரெக்டா சொன்னேன். இதுக்கு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் தேவையில்லை, யாரும் எழுதி கொடுத்து அறிக்கை வெளியிடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு சாதாரண மனிதாபிமுள்ள எல்லா மனுஷனுக்கும் தெரியும் நடந்திருக்கிறது அப்பட்டமான ஆணவ படுகொலை, அதை கண்டிக்கிறேன். இந்த ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு பெருசா எந்த ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டும் தேவையில்லை. அப்படி இருந்தும் கூட வாயை திறக்கலன்னா விஜய்க்கு ஆணவ படுகொலைன்னா என்னன்னே தெரியலன்னு இதுல இருந்து நமக்கு நல்லா தெரியுது. தெரிஞ்சாலும் பேசுறதுக்கு வாய் வர துணிவோ தைரியமோ இல்ல. காரணம் ஓட்டு ஓட்டு ஓட்டு. இவர் தான் மாற்றா. அப்ப இப்பேற்பட்ட ஒரு தற்கொலையை ஒரு 1 டுபாக்கூட வச்சுக்கிட்டு அந்த கட்சியில பயணிக்கிறீங்களே, சொல்லி ஒரு பயனும் இல்லை. அவ்வளவுதான். இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவும் இல்லை. மக்கள் தான் புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல தலைமையை தேர்ந்தெடுங்க, அப்பதான் தமிழ்நாடு உருப்படும். இல்லைன்னா இப்ப இவ்வளவு நேரம் தம்பி சொன்னாரு தெரியுமா, நீதி, நேர்மை, நியாயம், இந்த சொற்களுக்கெல்லாம் எந்த பொருளும் இல்லாம போயிடும். சரியா? மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.